ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக ஒரு நான்வெஜ் மெனு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? அதுமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெத்திலி மீன் குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு தவா வச்சுக்கோங்க, 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 5 பல்லு பூண்டு, அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேணும்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கூட அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா இதை வதக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும், இல்லைன்னா பச்சை வாடை வரும். இப்போ குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்தமாரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இதை ஆறுனதுக்கப்புறமா இன்னொரு தவா வச்சுக்கோங்க. எண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறமா ஒரு 5 பல்லு பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துட்டு பூண்டும் வெங்காயமும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளிலாம் வதங்கினா தான் குழம்புக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நான் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முருங்கைக்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இப்போ எலுமிச்சம் சைஸ் புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதை கூட சேர்த்துப்போம். இப்போ நம்ம வெங்காய தக்காளி வதக்கணும்ல, அதை நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கிண்டி விட்டதுக்கப்புறமா இப்போ மூடி வச்சு 10லேருந்து 20 நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா. இப்போ நான் நெத்திலி மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அது கூட சேர்த்துப்போம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா மீன் போடுங்க. இப்போ போட்டதுக்கப்புறமா நான் மாங்காய் வேணும்னா மாங்காய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. மாங்காய் சேர்த்துக்கோங்க. மாங்காய் சேர்த்துட்டு ரொம்ப கிண்டாதீங்க குழம்ப, மீன் உடஞ்சிடும். அதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் மூடி வைங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா இன்னொரு தவா வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகுள் தம்பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. இப்போ நான் கீரை பாலக்கீரை சேர்த்துருக்கேன். அது நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன், அதை இது கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அப்படி உடனே கிண்டாதீங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. மூடி வச்சதுக்கப்புறமா அதிலே தண்ணி விடும். நீங்கள் தண்ணி இதில் சேர்க்கவே தேவையில்லை. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க. நான் காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்த்துக்கல, காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வதக்குங்க. தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப வதக்க தேவையில்ல, அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எறா ஃப்ரை பண்ணலாம். 1 கிலோ எறா எடுத்துருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் காரத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு 1 டீஸ்பூன் அரிசி மாவு, இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, 2த்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மேக்னேட் பண்ணி 10லேருந்து 20 நிமிஷம் மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா இன்னொரு தவா வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சோம்ல, அது இருக்கட்டும். இப்போ நல்லா இதை பூண்டை நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறமா மேக்னேட் பண்ணி வச்சுருந்த எறாவை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க. நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது, நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். சீக்கிரம் எறா குக் ஆகிடும். ரொம்ப நேரம் வெந்ததுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் சிம்மில் வச்சு 10லேருந்து 20 நிமிஷம் குக் ஆகட்டும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதேமாரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங் மை வீடியோ.